நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் சனிக்கிழமை காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் இவர் நின்று அந்த டெடிக்கேஷனும் இன்வால்மெண்ட்டு பார்த்து நான் அதே ஒரு பார்த்தா நாங்களே பெருமிச்சிட்டோம், இப்படி ஒரு இதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு. வந்த கெஸ்ட் எல்லாமே சினிமா பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இது பாராட்டினாங்க. அன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருந்தது, தெய்வாதீனமாக மழை வரல. ஆனால் கெஸ்டினுடைய பாராட்டு மழையில ரொம்ப நினைஞ்சிட்டு இருந்தாரு. சீரியலுடைய டெக்கரேஷன் பார்த்துட்டு ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதே இல்லையே, நீங்க இன்னும் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. இவருடைய டெக்கரேஷன் வந்து மேலும் சிறக்க நிறைய உயரத்தை தொடரணும், அதுக்கு என்னுடைய பிளஸிங்ஸ். டாக்டர் மேரேஜ் நடந்தது. சீனிவாசன் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தார். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து வாக்வேலேருந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து மேடை அலங்காரம், ரிசப்ஷனுக்கு ஒரு மாதிரி அண்ட் வெட்டிங் மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல் அலங்காரத்தில் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் ஹைலைட்டு வந்து செல்ஃபி பாயிண்ட்டு. வந்தவங்க எல்லாமே அதில் செல்ஃபி பாயிண்ட் எடுத்துக்காம போனதே இல்லை. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எல்லாமே யார் பண்ணாங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க, கேட்டாங்க. அவருடைய ஃபோட்டோலாம் இருந்தது. எல்லாம் அங்கே தான் முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனாங்க. நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு, அந்த என்டையர் கிளைமேட் அட்மாஸ்பியரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, எந்த ஹேசல் ஃப்ரீ எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணினார் அவர். அதுக்கு நான் எந்த வகையான ஒரு சிரமமும் படலை. ஹோட்டல் ஒரு 4-5 ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். எல்லா ஹோட்டலுக்கும் ஒரு வண்டியை போட்டு மண்டபத்துக்கு வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. வந்து நல்லா பண்ணாங்க. In future, thank you. I request my client last. எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு கல்யாணங்கிறது ஒரு வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஒரு 2 months முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொன்றா ப்ரீஸ் அவுட் பண்ணிட்டு மைசெல்ஃப் பண்ண போய் யாருமே எங்களுக்கு பண்ணல. நாங்கள் 2 பேர் தான் எல்லாமே செலக்ட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது வந்து இந்த டெக்கர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்தது. முதல்ல இருந்து ஒருத்தர் அசைன் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் அவரோட ஃபாலோஅப்பு, கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக ஒத்து வரல. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவர் வேற ஒன்று டைவெர்ட் பண்ணுறாரு. எதனால கேட்டேன்னா அவர் பட்ஜெட்டில் மாத்துறாரா இல்லை வேற இதில் மாத்துறாராங்கிறது தெரியல. கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைட். உடனே என்ன பண்ண அப்படின்னோம்னா திருப்பி வெப்சைட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செல்வகுமார் ஒன்று சொன்னார், நீங்கள் வெப்சைட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா அப்டேட் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து வந்து வாசவி வந்து ரேட்டிங்லாம் ஜாஸ்தியாகிறத பார்த்துட்டு ஏன் நம்ம அப்ரோச் வந்து பேசணும். இமீடியட்டாக கால் அட்டன் பண்ணாரு. எங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபோனில் பேசுறத விட நேரில் வரேன்னு சொன்னால் we went to his place. டவுனில் போய் பார்த்தோம். அந்த ஒரு 1.5 hours வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட் கூட அவர் எடுத்து கொடுத்தாரு. ஒரு மேரேஜ் இதெல்லாம் வரணும் சார். அப்புறம் இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து டீம் ஒர்க், நல்ல சவுண்ட் டீம் வச்சிருக்காரு எல்லா ஏரியாவோட. சின்ன ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா காலையில் வந்து முதல் நாள் காலையில் வீட்டில் முகூர்த்தக்கால் போடும்போது பார்த்தீங்கன்னா முகூர்த்தக்காலை வந்து வேற வீட்டில் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் இன்னொரு ரெண்டு வீடு தள்ளி இன்னொரு கல்யாணம், அங்கே போட்டு போயிட்டாங்க. இவர் கூப்பிட்டு சார் இன்னொரு வாரம் கேட்டுக்கலாமே உங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுன்ட்டு. மாப்பிள்ளை வீடு சென்னையில் இருக்குங்க, நான் கேட்கவே இல்லையா. டக்குன்னு என்ன பண்ணாரு, ஏதோ ப்ராப்ளம் தப்பு நடந்திருக்குன்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த வந்து 1 hourல வந்து புது பெயிண்ட் அடிச்ச முகூர்த்தக்கார் அந்த கம்பம் இருக்கு இல்லைங்களா, அடிச்சு கொண்டாந்து 4 பேர் ஃபாலோ பண்றாங்க வந்து போட்டாங்க. ஸோ ஃபாலோ அண்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் டீமை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்காரு. எல்லா கல்யாணம் அப்படி அப்படியே கிடக்கும்.
ஆனா நான் என்ன சொல்றேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரம் போறேன் நீங்க வந்து எனக்கு வந்து மதர் ரிமூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே ஃபிஃப்த் டே அவங்க எல்லாரும் கூப்பிட்டு சொல்றேன் so thank you service thank you we should encourage them to grow our team and all the behind it should grow well we will meet again thank you so much